வணக்கங்க. ஸோ இன்னும் சில முக்கியமான நியூஸ் இருக்குது. நம்ம என்னென்னு ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தூட் ஃபின்கார்ப் இருக்குல்ல, அவங்க வந்து ஃபினான்சியரில் அவங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட டபுளாக இருக்குங்க. நல்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரீசனாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் சொல்லியிருக்காங்க. அது போக ஒரு புது ஐபிஓ 4000 கோடிக்கு ஐபிஓ வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின நியூஸ் வந்து சொல்லுது. ஃபஸ்ட் நெட் ப்ராஃபிட் ஏன் டபுள் ஆச்சுன்னா, கோல்டோட டிமாண்ட் ரொம்ப அதிகமானனால இந்த வாரனால. அப்புறம் அவங்க புது ஐபிஓ டீட்டில் பார்த்தீங்கன்னா 400 கோடிக்கு வந்து ஐபிஓ ஃப்ரெஷ் இஷ்யூ ப்ளஸ் ஓஎஃப்எஸ் இருக்கும். அப்புறம் வந்து கோல்டு லோன் என்பிஎஃப்சி எக்ஸ்பேன்ஷன் தான் அவங்க அதுக்காக இதை பண்ணுறாங்க. முத்தூட் குரூப் வந்து ஒரு கேரளா பேஸ்ட் கம்பெனிங்க. ஸோ கோல்டு லோன் என்பிஎஃப்சி தான் அவங்க வந்து முத்தூட் மைக்ரோ ஃபினான் தான் அவங்க வந்து மைக்ரோ ஃபினானில் முத்தூட் ஃபின்கார்ப்பை வந்து ஐபிஓ வந்து கொண்டு வர போகிறாங்க. அது பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் எப்படி நடக்க போகிறோம்னா, அது ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து 2 குறைக்க போகிறாங்க. ஸோ நம்மகிட்ட எப்படி இருக்குன்னா 10 ஸ்டாக் இருக்குன்னா ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் ஆகிற மாதிரிங்க. 1:2 அப்படிங்கிற மாதிரி ஸ்பிளிட் வந்து நடக்க போகுது அதோட ஸ்டாக்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தா என்டிபிசி வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்கு. என்ன சொல்றாங்க, நியூக்ளியர் பவர் எக்ஸ்பென்ஷன் நடக்கு, பட் சிங்கிள் சப்ளையர் டிபெண்டன்ஸ் நம்ம இருக்கக்கூடாது, ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. அதனால டைவர்சிஃபை பண்ணுங்க. லைக் யூஎஸ், பிரான்ஸ், ரஷ்யா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரில வந்து நீங்க வந்து சப்ளையரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஒன்லி ஒன் கண்ட்ரில இருக்கக்கூடாது. நம்மளோட எய்ம் என்னன்னா 100 ஜிகாவாட் நியூக்ளியர் இருக்கிறது வச்சிருக்கோம். அதை அச்சீவ் பண்ணா நீங்க இப்படி மல்டிபிள் பீப்புளை சார்ந்தது தான் அச்சீவ் பண்ண முடியுமே தவிர இண்டிவிஜுவலா பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், என்டிபிசி, டாடா பவர், பெல் இது எல்லாமே இந்த நியூக்ளியர்ல வந்து பயங்கரமா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட 1.55 ட்ரில்லியன் இன்ஃப்ளோ நடந்திருக்கு இந்த ஃபினான்ஸ் 26ல. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன, டெப்ட், ஈக்விட்டி, கோல்டு இதில் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதாங்க ஹைபிரிட். இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு ஃபண்டாக இருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதில் ரீபேலன்சிங் நடக்கும். நம்ம ரீபேலன்ஸ் பண்ண வேண்டாம். லோ வாலட்டில தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, பீப்புள் வந்து ஹைபிரிட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக போய் கோல்டு வாங்க வேணாம், தனியாக போய் டெப்ட் வாங்கணும், தனியாக போய் ஈக்விட்டி வாங்கணும், எல்லாமே ஒரே ஃபண்டில் கிடைச்சா உங்களுக்கு ஈஸி தானே. அதனால அதுக்கு போங்க, அதில் போய் மக்கள் வாங்குறாங்க, அதனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐசிசி ப்ரூடென்ஷியல் வந்து 18% 1 இயர் ரிட்டர்ன். அது மாதிரி டிஎஸ்பி அசெட் வந்து 16%, கோட்டாக் மல்டி அசெட் பண்ணி 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, ரீபேலன்ஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹைப்ரிட் ஃபண்டை சூஸ் பண்ணிட்டு போகிறது பெட்டருங்க. அப்புறம் ஏர்டெல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏர்டெல் வந்து டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. இது அப்டேட்ல ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட டேட்டா பேசிங் வந்து ப்ரோக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெல்தி பே லிட்டில் டூ லிட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குன்னா, இப்போ வந்து யூஎஸ், யூகே, யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு டேட்டாவுக்கு வந்து பே பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு அன்லிமிடெட் 5G டேட்டா வந்து 200 to 1000 கூட நீங்கள் வாங்கிடலாம். அது நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காராக இருந்தாலும் ஒரே ரேட். ஸோ சேம் பிளான் வந்து எல்லாருக்கும் இருக்குது, கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஃபிக்ஸட் ஒயர் ரேட் ஆக்சஸில் இப்போ வந்து ப்ராப்ளம் இருக்குது 5G வந்து கொண்டு வருது இந்த ஃபைபர்னால. ஸோ அதனால அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு பிளான் வந்து பிரிக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காசு வந்து ரைஸ் பண்ணுங்கிறாங்க. எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோவா ஹெவியாக பே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. கேட்க நல்லா தான் இருக்குது. இதனால் அவங்களுக்கு லாபம் தான். பட் ஆஸ் அ யூஸராக நமக்கு தெரில இது எந்த அளவுக்கு பயன் கொடுக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ பார்த்தா நம்ம டிஜிட்டல் போய் இந்த மாதிரி யூசேஜ்லாம் குறைச்சாங்கன்னா அது இன்னொரு பக்கம் இன்னொரு சைடு எஃபெக்ட் தான் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏஆர்பியூ வந்து பார்த்தீங்கன்னா 257 ரூபா, அதான் 300 ரூபாய் கொண்டு வரும் 2 வருஷத்துக்கு பிளான் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், உங்க டேரிஃப் வந்து 15 to 20% ஹைக் பண்ண போறாங்க சீக்கிரமே. பார்ப்போம். நான் அதோட யூசர் தான், ஷேர் ஹோல்டர் தான். பட் யூசராக பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஷேர் ஹோல்டராக பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் ஹெச்எஃப்சிஎல்னு ஒரு கம்பெனிங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துருந்துச்சு. ஸோ ஹெச்எஃப்சிஎல் வந்து கிட்டத்தட்ட 184 கோடி எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்துருக்குங்க. இந்த கம்பெனிலாம் பார்த்தா பயங்கரமாக ஏறி இருக்கு. ஸோ ஹெச்எஃப்சிஎல் என்ன பண்ணுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். இவங்க வந்து 5 பில்லருங்க: ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், டெலிகாம் எக்யூப்மெண்ட், டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், சிஸ்டம் இன்டெகிரேட்டட், அதுக்கப்புறம் வந்து எமர்ஜிங் டெக்னாலஜி லைக் ஏஐ டேட்டா சென்டர் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 189 கோடிக்கு ஆர்டர் வந்திருக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளுக்காக. 2 செப்பரேட் ஆர்டர் தான். ஒன்று வந்து 108 கோடிக்கு, இன்னொன்று 75 கோடிக்கு வந்து வந்திருக்கு. ஆகஸ்ட் 2026 முடிச்சு கொடுக்கணும் இதாங்க. ஸோ ஆந்திர பிரதேசில் அந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் ஃபேசிலிட்டி வந்துருச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது அங்கே போயிடுச்சுன்னு கூட டாக் வந்துச்சு. ஸோ அதுக்கு இவங்க தான் டீல் வந்து ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனாலே இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 230 கோடி வரும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து 178 கோடி. இது போன வருஷம் 81 கோடி லாஸ்ட்லேருந்து வந்திருக்கு.
அண்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1124 கோடிங்க. ஸோ கிட்டத்தட்ட 120% அதிகமாக இருக்குது. அதான் அதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக ஏறி போயிருக்கு. அண்ட் இவங்க இந்தியாவுக்குள்ளே நிறைய கிட்டத்தட்ட 80+ மேஜர் கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல கம்பெனி தாங்க. பட் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். அது பயங்கரமாக ஏறி போச்சு. ஸோ இதாங்க அதோட சார்ட். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரலில் 70 ரூபா இருந்த ஸ்டாக்குங்க. இப்போ பாருங்க 139 ரூபா. பயங்கரமாக ஏறிடுச்சிங்க இந்த ஸ்டாக். ஸோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். பட் இதை வந்து நோட் பண்ணி வைப்போம். இன்கேஸ் இன்னொரு முறை இந்த மாதிரி கீழே வந்துச்சுன்னா வாங்கலாம். ஸோ 70 to 75 தாங்க அக்குமுலேஷன்ஸ். யாரும் அதுக்கு முன்னாடி வாங்க வேண்டாம். இப்போ வந்து 50 ரேஞ்சில் இருக்குது. 50 ஹைகள் கிட்ட தான் இருக்குது. இன்னும் கீழெலாம் வரல. மேபி ஃபியூச்சரில் குறைஞ்சா வந்து வாங்கிக்கலாம். நம்மளோட யூனியன் ஸ்போர்ட் மினிஸ்டர் மனுஷோக் மாண்டவியா வந்து இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஐபிஎல் ஏன் க்ளோஸ் டோரில் நடத்தக்கூடாது அப்படின்னு சாம்பர் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஏன் அப்படி கேட்குறேன் பார்ப்போம். ஸோ ஐபிஎல் எவ்வளோ ஃபியூல் கன்சூம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங்ல ஒரு ஐபிஎல் மேட்சுக்கு 25,000 to 30,000 லிட்டர் டீசல் செலவு பண்ணுறோம். இதுக்கு லைட்டுக்கு மட்டும். இது 74 மேட்ச்சு சீசனுக்கு 2 டீசல் வந்து செலவாகுதுங்க. அது போக இது ஜஸ்ட் ஃபார் லைட். அது போக கேமராமேன் இருக்கு, கேமராஸ் இருக்கு, ப்ளஸ் டீம்ஸ் ஃப்ளைட் இருக்கு, பஸ்ஸஸ் இருக்கு, அகாமடேஷன் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாகுது. ஸோ மக்களை மட்டும் குறைய யூஸ் பண்ண சொல்லக்கூடாது, இதையும் நம்ம பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காரு. எக்ஸாம்பிளாக பிஎஸ்எல் சொல்றாரு. பிஎஸ்எல் இந்த மாதிரி தான் அவங்களோட கூர் பேஸ் வந்து 120 போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, பிஎஸ்எல் வந்து 6 வில்லு 2 வில்லு குறைச்சிட்டாங்க. ஓப்பன் செரிமனி கிடையாது, ஒன்லி டெலிகாஸ்ட் மட்டும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 850 மில்லியன் அதில் சேவிங்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. நம்ம ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இந்தியாவில் வெனியூவை கம்மி பண்ணிக்கோங்க, க்ளோஸ் டோரை வச்சு நடத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிலங்க. ஸோ யூகே பேஸ்டு ப்ரொடென்ஷியல் இன்சூரன்ஸ் இருக்குங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாரதி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 75% ஸ்டேக்கை வாங்க போறாங்க. கிட்டத்தட்ட 3,500 கோடி வாங்க போறாங்க. இது ஒரு பெரிய டீல் தான். ஆனால் ஏசியா ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி தாங்க. 18 இயர்ஸாக இருக்கிறாங்க. முன்னாடி ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் லைஃப், ஐசிஐசி ப்ரொடென்ஷியல், ஏஎம்சி இவங்க ஊரெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறவங்க தான். இப்போ அவங்க வந்து பாரத் லைஃப் வாங்கி அவங்க இன்சூரன்ஸ் வந்து இன்னும் பெருசாக்க போறாங்க. வந்து 75% ப்ரொடென்ஷியல் ஸ்டேக் வந்து வாங்கிடுவாங்க. ஐசிசி ப்ரொடென்ஷியல் லைஃப் 22%, ஏஎம்சி 35% வச்சிருக்காங்க. அது மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் மேஜர் ஓனரும் அவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ 305 கோடி வந்து கேஷ் ஆன் கம்ப்ளீஷன் பண்ண போறாங்க. 700 கோடி அடிஷனாக கொடுக்க போறாங்க. ஃபண்ட் வந்து எக்ஸஸ் ரிசோர்ஸ் வந்து எடுக்க போறாங்க. கடனே வாங்க போறது இல்லை. அதை நோட் பண்ணிக்கோங்க. பார்ப்போம், சீக்கிரமே இது நடந்து தான் நினைக்கிறேன். ஏன் லைஃப் இன்சூரன்ஸ் வராங்கன்னா, இந்தியாவோட பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 3.2 தான். ஆனால் குளோபல் 7. ஸோ நம்ம இன்னும் பாதி வளரணும். அதனால இதில் வந்து நிறைய ரெவன்யூ கூட எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் என்பி வந்து 39% க்ரோத் ஆயிருக்கு போஸ்ட் ஜிஎஸ்டி. அதனால இந்தியாவில் வந்து 40 மில்லியன் மக்கள் இருக்கிறதுனால டபுளாக க்ரோத் ஆகும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நடந்துச்சா சந்தோஷம் தாங்க. இது ஒரு இன்சூரன்ஸ் நியூஸுங்க. ஸோ புதுசாக வந்து குழந்தை பிறக்க போதுனா டே 1லேருந்து ஒரு காப்பீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். டே 1 நியூ பார்ன் கவர் அப்படின்ட்டு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதை வாங்கிட்டு இருக்கோம். பட் அதில் எது உண்மையாக இருக்குது, எது பொய்யா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அதை பற்றி இந்த ஆர்டிகல் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ டே 1ல கவர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே பாலிசி சேர்க்கலாம். அது கரெக்டு. ஆனால் பிறந்த நாள்லேருந்து அவங்களுக்கு ஆகிற செலவுலாம் கவர் ஆகுமா? ஆகாது. பெரும்பாலான பாலிசி வந்து என்ன பண்ணுறாங்க, 30 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் குழந்தையோட இது வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த வெயிட்டிங் பீரியட் நீங்கள் வந்து இருக்கணும். ரெண்டாவது இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நியோநாட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட். அதில் வந்து சேர்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு 10,000 to 5,000 வரை ஆகலாம். மொத்தமாக 20-30 லட்சம் ரூபா செலவாகலாம். அதை வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் எடுத்துக்காது. என்ஐசி வந்து கட்டணம் வந்து நிராகரிக்கப்படலாம். அது நம்ம வந்து யோசிச்சுக்கணும். இப்போ நியோவா பாப்பா பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டிக்கு வந்து உங்களுக்கு 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீமியம் 17,029 வரைக்கும் இருக்குங்க. ஸோ நியூ ஃப்ரண்ட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா சம் இன்சூர் பண்ணுற வரைக்கும். அதே மாதிரி ஸ்டார் ஹெல்த், ஸ்டார் உமன் கேர் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ ஐசிஐசி என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்டர்னிட்டி 10% தான். நியூ பார்னுக்கு வந்து ப்ரீமியம் ரெட்டிப்பாக இருக்கும். பட் ப்ரீமியம் வந்து 57,870 சொல்கிறாங்க. ஹெச்எஃப்சி என்ன சொல்கிறாங்க, மெட்டர்னிட்டிக்கு 50,000 தான். நியூ பார்னுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. அதே மாதிரி டாடா ஏஜ் வந்து மெட்டர்னிட்டிக்கு 50,000 to 60,000, ப்ரீமியம் வந்து 23,111. பிற வியாதிகள் லைக் இருதய வியாதி அந்த இதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. பட் வெளி நோயெல்லாம் இருக்குல்ல, உதட்டு வெடிப்பு, கால் பிரச்சனை, இதுக்கெல்லாம் வந்து நிவாரணம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லணும், என்ஐசி செலவு இருக்கா, டே 1லேருந்து இருக்கா, 30 நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்கா, அப்புறம் வந்து டிசீஸ் கவர் ஆகுமா இல்லையா, அந்த மாதிரி அண்டர் வெயிட் இல்லாமல் இருந்தால் சேர்க்க முடியுமா, இந்த மாதிரி கூடுதல் ப்ரீமியம் எவ்வளோ வருது அந்த மாதிரி கேட்கணும். அதே மாதிரி டே 1க்கு வந்து கேப் வச்சிருக்காங்களா, இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு வந்து ரியல் டைம் ரிஸ்க் ஸ்கோர் வருது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ மூலம் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. பணம் கொடுக்கும்போது
அந்த சிபில் ஸ்கோரை வச்சு தான் இனிமேல் பணம் போகும். ஏன்னா அதனால உங்களுக்கு ஃப்ராட் வந்து பண்றதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மியூச்சுவல் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ மியூச்சுவல் அக்கௌண்ட்னா என்னன்னா, உங்களை ஏமாற்றி ஒருத்தவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த அமௌண்ட் டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகாம இன்னொரு பர்சன் அக்கௌண்ட்டுக்கு போகும். அந்த பர்சன் அக்கௌண்ட்ல இருந்து அவங்க எடுத்துப்பாங்க. இதை தான் வந்து மியூச்சுவல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,41,749, இன்டர்நெட் வழியாக பார்த்தீங்கன்னா 2,42,562, டெபிட் கார்டு ஏடிஎம்க்கு வந்து 94,991, யூபிஐல 457, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5,83,691 மோசடி நடந்திருக்குங்க. ஸோ ரெக்கவரியான அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மொத்தமாக லாஸ் ஆனது 3,588 கோடி, ஆனால் ரெக்கவரி ஆனது 238 கோடி தாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னாங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர்பிஐ இன்னோவேஷன் ஹப் வந்து ஏஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க, MuleHunter.ai அப்படின்ட்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் ஹெல்த் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் வந்து வச்சிருக்காங்க. அதை டிபிஐபி, டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பணம் யாருக்கு அனுப்புறீங்க, யாருக்கு போகுது, ஸோ அவருக்கு வந்து ரிஸ்க் கொடுக்குறாங்க. லோ, மீடியம், ஹை ரிஸ்க் அப்படின்னு கொடுக்குறாங்க. லோ ரிஸ்க்னு இருந்தால் உடனே பணம் போயிடும், மீடியம் ரிஸ்க்னா கொஞ்சம் லேட்டாக போகும், ஹை ரிஸ்க்னா போகவே போகாது. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஆவணங்களும் சரி பார்த்துட்டு தான் போகும். ஸோ இந்த மாதிரி பண்ணனால என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறது கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம், இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தாங்க. இது நம்மளும் ஆனால் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. எந்த சைபர் ரிஸ்க்லையும் மாட்டிக்காதீங்க. ஏதாவது கால் வந்துச்சுன்னா அதோட உண்மை திரும்பி ஆராய்ச்சிட்டு பணம் அனுப்புங்க. அவசரப்பட்டு பணத்தை மட்டும் அனுப்பிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மகிட்ட யாருக்குமே ஃபிசிக்கலாக கேஸ் இல்லை, எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் பிஎஃப்சி ஆர்இசி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சுங்க. அதோட இணைப்பு ஜனாதிபதிக்கு அப்ரூவலுக்கு போயிருக்கு. அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன ரேஷியோவில் அப்ரூவ் பண்ணுறாங்க, இன்னைக்கு அப்ரூவ் பண்ணுறாங்க, டீட்டெயில்ஸ் வரும். ஐ திங்க் வித்தின் 1 monthல எல்லாம் வரும் நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் விசஸ் எல்ஐசி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா, 5வது ஆண்டாக இந்த ரெண்டுக்கும் என்ன இடைவெளி ரொம்ப அதிகமாகுது. அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய ஆயுள் காட்டணும்னா எல்ஐசி. உங்கள் பங்கு சேர்ந்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வேகமாக வளர்ந்துட்டு வரதுனால இப்போ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மார்ச் 2012 எல்ஐசியோட பங்கு வந்து 10.67% இருந்துச்சு நம்ம இந்தியா ஷேர் மார்க்கெட்டில். இப்போ மார்ச் 2026 7.42 தான். அதே மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2012 7.06, இப்போ 22.92% வந்துருக்குங்க. ஸோ எல்ஐசியோட மிகப்பெரிய முதலீடு இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன். ரிலையன்ஸு, எஸ்பிஐ, எல்என்டி, ஐடிசி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, இதெல்லாம் வந்து அவங்க எல்ஐசி வச்சிருக்க மிகப்பெரிய பங்குகள்ங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து எல்ஐசி வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்மாலாக என்ன எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ பிளண்ட், அப்புறம் ப்ரீமியர், எல்லாமே இருக்குங்க. ஜேபிஎஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஐசிடிஎஸ், ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரீஸ், பிஏஇ கவர்னன்ஸ் அண்ட் ஐடி சொல்யூஷன், இந்த மாதிரி அவங்க புதுசாக இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்ஐசியை விட இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய வந்து பயங்கரமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதை காட்டுது. பட் இதில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. எல்ஐசி வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் உடனே விற்கணும்னு அவசியம் இல்லை. பட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இப்போ ஒரு ஃபண்டை வாங்குறாங்க, அது பெர்ஃபார்மெல்லாம் உடனே வித்துடலாம். பட் எல்ஐசி வந்து வெயிட் பண்ணி கூட விற்கலாம். ஸோ எல்ஐசிக்கு வந்து அந்த அழுத்தம் இல்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த நியூஸ் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.